ஜாக்குலின், குழம்பு வைக்கலையா? செல்லம்மா என்ன சும்மா வெட்டியா உட்காந்துருக்க? கோபாலண்ணா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ஸ்கேல கொண்டு தொண்டையில குத்திராதீங்க. அம்மா பேதியில போறவன் கண்ணுலயே அடிச்சு விட்டானே. எரிங்க, மணி 10:30 தானே ஆகுது. பொறுமையா சமைப்புமா, என்ன அவசரம்? காலையில தானே தெய்வமே 4 இட்லியே முழுங்குனீங்க. 1 மணிக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். மிலிட்டரிக்காரன் தோத்து போயிருவான். இந்த வெட்டி ஆபீசர் வீணா போன தண்டை என்ன வரத்துக்கு வருது? 1 மணிக்கு என்ன 12:45 அவங்க வாயில் அள்ளி போடுறதுக்கு கொண்டு வந்துடுறேன். ஐயா மன்னிச்சிருங்க, அவனுக்கு சாப்பிடறதுக்கு கொண்டு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சம்மந்தி அம்மா, சம்மந்தி ஐயா. நெட்டவெளிக்கு அம்மாவா? வாங்க இருங்க, சேர்ல இருங்க. ஐயா எங்க அம்மா வந்திருக்கு, எங்க அம்மா வந்திருக்கு. ஸ்கூல் பிள்ளை அம்மாவை பார்த்த உடனே சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஆமாட்டி, என்னதான் பக்கத்து பக்கத்து தெருவில் இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு அம்மா வந்தா நமக்கு ஒரு சந்தோஷமெல்லாம் இருக்கி. சம்மந்தி அம்மா, சம்மந்தி ஐயா, வணக்கம். வருது பத்தியலா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சீல் எடுக்கணும். மாப்பிளைக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதான் கொஞ்சம் சீல் எடுக்கலாரு, வாரியில போயிட்டு வந்துருவோம். சரி சரி. ஆமா, அவளுக்கு சீலை, எனக்கு சீலை, இவருக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல. மெண்டல் மாதிரி வளராத. அவளுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க, நெட்டவழிக்கு அவ புருஷனுக்கு மட்டும்தான் எடுப்பாவோ. என்னத்த வளருத? ஆமா சம்மந்தி அம்மா, அவளுக்கு மாப்பிளைக்கு மட்டும் தான் எடுப்பாவோ. சீல் எடுத்துட்டு வந்துருவோம், கொஞ்சம் வாரியில. ஓகே 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 கண்ணா, நாங்க எல்லாரும் வந்து அற்புதமான சேலை எடுக்க வச்சிடறோம். ஐயா நீங்களும் வந்துருங்க. இல்லங்கம்மா, எனக்கு வேலை கிடக்கு பத்துக்கிடுங்க. பொம்பளையாளா போவியல்ல, நான் எதுக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் போயிட்டாங்க. சரியா? சரிங்கய்யா சரிங்கய்யா. ஏடி மத்தியானம் எல்லாரையும் கூட்டு வந்துரு, சரியா? கார் பிடிச்சு போயிருவோம். ஐ காரு ஜாலியா இருக்கும். சரிம்மா, நாங்க வந்துடுறோம். பங்கச்சத்துக்கிட்ட சொல்லியாச்சு, சரியா? வந்துருங்க. சம்மந்தி அம்மா வந்துருங்க, சரியா? பின்னாடி இருக்கிற அக்கா வெள்ளமுடி கடைங்க வந்துருங்க. நோ கண்ணா, வெள்ளமுடி அக்கா சொல்லக்கூடாது. ஜாக்லின் அக்கா சொல்லு. சாக்கு பையோ கோடி பையோ வந்துருங்க அக்கா. சரிம்மா, நான் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன். பாபு வரணும்லாம? அவர் வேலைக்கு போட்டோம். அவர் அளவு துணியை மட்டும் கேட்டு வச்சுக்க. அவருக்கு பிடிச்ச கலர்ல ஒரு நல்ல பேண்ட் சட்டை எடுத்துரும், சரியா? சரிம்மா. டிரைவர் கண்ணா, எல்லாரும் ஏறியாச்சு, வண்டி எடுக்கலாம். ஏ கடவுளை, எத்தனை பேர் ஏறி இருக்காவோ? ஐயா ஆத்தாடி, பின்னாடி பூரா உட்காந்துருக்காவுல. கார் பிஞ்சிரும் போல தெரியுத. டோன்ட் வரி, சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க கண்ணா. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கும்பலையை ஏத்திவிட்டனே. ப்ரோ ப்ரோ, டிரைவர் ப்ரோ. ப்ரூ காப்பிலாம் இல்லம்மா, பேசாட்டிக்கு வா. ப்ரோ அப்படின்னா அண்ணே அப்படின்னு அர்த்தம். இல்லை பாட்டு ஏதாவது போடுங்களேன், நல்ல இங்கிலீஷ் பாட்டு. இங்கிலீஷ் பாட்டு நல்லா கேட்பேன். ஓ, இங்கிலீஷ் பாட்டு நல்லா கேப்பியா கண்ணா? ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி பாப்போம். பேபி 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 ஓ ஓ ஓ, கோமன பேபி 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 ஓ ஓ ஓ, பேபி 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 ஓ ஓ ஓ, கோமன பேபி பேபி பேபி. கோமன பேபியா? இது என்ன பாட்டுட்டி கோமன பேபி? உன்ட நான் பேசல, சரியா? எம்மா பங்கச்சம், கொஞ்சம் தள்ளி இருமா. என்ன தடுக்கி இருந்துட்டு நெரிக்க நெஞ்சோட போட்டு அமுக்குதிய. செல்லம்மாக்கா, இந்த இடமே இல்ல. உமாலே பாவம், அவளை சன்னல ஓரம் போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நல்ல வேளை நாங்க பின்னாடி உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏட்டி நானும் வரட்டு மட்டும், எனக்கு அங்க உட்கார ஆசையா இருக்கு. நெட்ட தங்கம், அங்கெல்லாம் போக கூடாதுமா, கே ஏறி. சரி ஆச்சி பூச்சி. ஒரு நல்ல பாட்டு போட்டா என்ன, ஒரு மாதிரி அமைதியா வருது, மயான அமைதி. பாட்டு போட்டா மட்டும் கேட்டுருமோ? மருந்து ஊத்தாம ஊத்தாம வந்துக்கிட்டு பாட்டு போடணுமா? காது பூரா அழுக்கு வச்சிருக்கு. டிரைவர் கண்ணா, உங்களுக்கு கல்யாணமா? ஷர்வானி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. சர்வானியோ குர்வானியோ, எனக்கு கிடைச்ச ட்ரெஸ் நான் போட்டேன். என்ன நீங்க வடக்கனானே? ஏம்மா வாய மூடம்மா. வடக்கணும் இல்ல தெக்கணும் இல்ல, போம்மா. நான் அந்த ஊருக்காரன் வந்துட்டா, வடக்கனா நொடக்கனானு. ஓ, இவ்வளோ டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்க. நார்த்துக்காரங்களான்னு கேட்டேனே, உங்க ட்ரெஸ் அப்படி இருந்தது. சும்மா எரியுமா, நீ பேசுறது ஒரு மாதிரி எரிச்சலா வருது. ஏட்டி ஏஞ்சல், அப்பா நல்லா இருக்காரா? பேய் ஓட்டினதுக்கு அப்புறம் இப்ப நல்லா இருக்காராட்டி? அவர் எப்பவுமே நல்லா தான் இருக்காரு பாட்டி. பரவாயில்லட்டி, நன்றிலாம் சொல்ல வேண்டாம், என்னோட கடமை, சரியா? நான் நன்றி சொல்லவே இல்ல. நீங்க கொளுத்தி விட்டதுல அப்பா மண்டெல்லாம் கரிஞ்சிட்டு, ஏற்கனவே டாடிக்கு கொஞ்சம் தான் முடி இருந்தது. அப்படியாட்டி, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நல்ல குணமாயிட்டான்னு சொல்லுத, ரொம்ப நன்றிட்டி. அட கடவுளே, இவங்க கிட்ட பேசவே முடியாது. கீதா கண்ணா, சமையலாம் முடிச்சிட்டியாடா வீட்ல? எஸ்கா, சமையல் பண்ணிட்டு. என்ன கண்ணா திடீர்னு இங்கிலீஷா பேசுற மாதிரி தெரியுது? அது ஒன்றும் இல்லைக்கா, என் மாவன் இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் நான் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. நல்லா பேசுவேன், நம்ம இங்கிலீஷ்லேயே பேசுவோம். சமையல் ஓவர் அக்கா, இல்லை சமையல் ஓவர் செஸ். வாட் சமையல் கண்ணா? சோர், நோ ரைஸ், ட்ரம்ஸ்டிக் புளி, இல்லை ட்ரம்ஸ்டிக் டைகர் குழம்பு, அண்ட் பீன்ஸ்
பொரியல். பொரியலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேக்கா. ஓ ஓகே ஓகே, எஸ் எஸ், ஓவர். எனக்கு கொஞ்சம் நவுண்டு இருந்தீங்கன்னா நான் உட்காந்துக்கிடுவேன். ஒரு ஒட்டல உட்காந்துருக்கேன். மடியில உட்காருதியாமா? என்ன இப்படி கேட்கீங்க? கொஞ்சம் தானே தள்ளி உட்கார சொன்னேன். இல்ல நீ காரை ஓட்டுதியா? நான் ஓரமா போய் நிக்கேன். நோ 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 டென்ஷன். ஐ எம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ டென்ஷன். ஐ எம் கரெக்டாக இருக்கிறேன். சை, காலையில யார் மோரையில முடிச்சணும்? இது பனிமலர் மண்டல் மண்டையிலே மிதிக்கு பாசை. எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் காரு நேரத்தினோட இறங்கி வண்டியை துடைக்கணும். ஆ, இறங்குங்க இறங்குங்கம்மா. எப்பா ஒரு வழியா இந்த கூட்டத்தை இறக்கி விட்டுறணும் இப்போ. ஏம்மா எல்லாரும் இறங்குங்க. டிரைவர் ப்ரோ, ட்ரெஸ் ஷாப் கம்மிங். இறங்கம்மா. வாங்க 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 கண்ணா, இந்த கடையில சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். வாங்க உள்ள போலாம். எம்மா கடையை பார்த்தா பெரிய கடை மாதிரி இருக்கு. எவ்வளோ ரூபா கொண்டு வந்திருக்க? இப்போ எனக்கு பாபுக்கு மட்டும் தானே எடுக்கணும். எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்க? உன் மாப்பிள்ள சொன்னாவலான்னு தெரியலட்டி. மாப்பிள்ள நேரத்தி 6000 ரூபாய் அப்பா கையில கொடுத்து சேலையும் துணி எடுங்கன்னு சொல்லிட்டாவோ. பாவம் தெரியுமா? ரொம்ப நல்ல மனுஷன்டி. அந்த மனுஷனை கண் கலங்காம பாத்துக்க. சரி, நான் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொல்லவே இல்லை பற்றி அவரு. சரிம்மா, சரி. அப்போ 6000 ரூபாய்க்குள்ள நல்ல துணியாக எடுத்துருவோம். அப்போ எனக்கு 6000 ரூபாய்க்கு தானே சேலை எடுத்துருவேன். உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? கம்மியான விலையில உனக்கு ஒரு 3000 எடுத்துக்க. அவருக்கு மிச்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவோம். அவ்வளவு ரூபாயும் காலி பண்ண என்ன நினைப்பாரு? நானே மிச்ச துட்ட கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. ஏட்டி நல்ல மங்களகரமான சேலையா எடுன. அப்புறம் கருப்பு தூக்கிட்டு இருக்காத. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொயம் கருப்பு எடுக்க கூடாது. வேற மஞ்சள், பச்சை, சிவப்பு அப்படி எடுக்கணும். சிங்கிச்சா சோப்பு கலர் சிங்கிச்சா, பச்சை கலர் சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா. வாங்க நேரத்தோட துணிமணி எடுத்துட்டு கிளம்பும். உள்ள வாங்க. இந்த பொம்மைலாம் இவ்வளோ அழகழகான துணியா போட்டிருக்கு. எப்படிதான் இப்படி அழகழகா கட்டி விடுதா? அவ்வளோ நமக்கு இந்த மாதிரி கட்டினா வரமாட்டேங்கி. ஏய் ஜிங்களே, இந்த துணியை எனக்கு கூட, நான் அழகா இருப்பேன். இழுச்ச ஆண்டி, இதோட ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டிட்டு போயிருவோமா? இப்படியே ஓடிடுவோமா? யாருக்கும் தெரியாது. சீ மெண்டல், இதோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அது ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அது பாவம், வெக்கப்படம். அது பொம்மை தான். கடைக்காரன் கேமராவை பார்த்து வீடு தேடி வந்து செருப்புல சாணியை முக்கி அடிப்பான். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம். காப்பி கலர் சேலை நல்லா இருக்கு. பொம்மைக்கு நல்லா இருக்கு. நம்ம கிட்டனா அவ்வளவு எடுப்பா இருக்க மாட்டேங்குது. என்ன நெட்டா பொம்மையா இருக்கு. அவை தாயே, நீங்கள் குட்டையாக இருப்பதால் அது உங்களுக்கு நெட்டையாக தெரிகிறது. நின்னுட்டே இருக்காதியோ, நேராவது வாங்க, நேரத்தோட போவோம். கீதா, ஓ மண்டையில பள்ளி. ஐயே பள்ளி. ஏப்ரல் ஃபூல், காப்பி தூள், எட்டி பார்த்தா ஸ்விம்மிங் பூல். இது ஒரு மெண்டல். என்னத்தான் விளையாடணும்னு ஒரு இதே கிடையாது. சை ஏட்டி, உன் புருஷனுக்கு எதுவும் பேய் பிடிச்சா சொல்ல, நான் பேய் ஓட்டுவேன், நல்லா ஓட்டுவேன். சீப்பா மெண்டல் கிளவி. சரி. பாரு இந்த கிளவிய எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? இரிட்டேட்டிங் உனக்கு மீனிங் தெரியுமா? அதாவது இங்கிலீஷ். இரிட்டேட்டிங்னா சூரி எடுக்கிறது. சூரியா? அந்த பாட்டி பேச்சுக்கிட்ட உனக்கு சூரி எடுக்கா? எஸ், ஓல்டு லேடி ஸ்பீச் வெரி இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த கிளவி பேசுறது மண்டைக்குள்ள குடையுது. எப்போ ஆமா, சேலைய பார்க்க போவோம். இங்கிலீஷ் பேசுதால இங்கிலீஷ். இவளே ஒரு பொறாமை கேர்ள். இவ எப்படி நம்ம பேசுறத வந்து ரசிப்பா? வெரி வெரி பேட் புவர் கேர்ள். அந்த ஊதா சேலை எனக்கு கெட்டுனா நல்லா இருக்கும் போல தெரியுதே. வேலை என்னன்னு பாப்போம். ஏப்பா ஒரே நேரத்துல எவ்வளவு பேர் வந்திருக்காவோ. இன்னைக்கு எப்படி 10-15 சேலை விற்பனை ஆகும்னு நினைக்கேன். வாங்கம்மா வாங்க. என்ன பாக்கியோ? என்ன மண்டை மேல புல்லு கட்டு மாதிரி இருக்கு? மண்டையில புல் வளைக்கிறா தம்பி? அக்கா இது என்னோட தொப்பி. வெரி நைஸ் கண்ணா. கோவால இந்த மாதிரி தொப்பி போட்டுட்டு எல்லாரும் அலைவாங்க. தேங்க்ஸ்க்கா. நான் சொன்னது பிச்சைக்காரங்க இப்படி தொப்பி போட்டு அலைவாங்க. தம்பி வளகாப்புக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து போடுப்பா. மங்களகரமான சேலையா இருக்கணும். எத்தனை சேலைக்கா? எல்லா சேலையும் போடுங்க பார்ப்போம். எது பிடிச்சிருக்கோ அதை எடுப்போம். வளகாப்புக்கு நல்ல சீலையா எடுத்து போடு. விளக்கூடுனா இருந்ததா கூட பரவாயில்ல. 10,000 பாடஞ்சாரம் இருந்தாலும் பரவாயில்ல. எடுக்கிறது ஒரு முறை தானே. எடுத்து போட பாப்போம். தாத்தா மாமாவை கூப்பிடாம வந்தது தப்பா போச்சு. ஸ்கேலோட வந்து மண்டையில் 4 தட்டு தட்டி இருப்பாரு. 15,000 ரூபாயா? நீங்க தாரீங்களா தப்பாட்டி? நெட்டச்சு போனுக்குன்னு போட்டு கிளவனை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாப்பா. நம்ம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்துக்கிடுவோம். இல்லம்மா, உனக்கு நல்ல சீலையா பார்க்கணும்ல, அதான் அத்தை பாட்டி சொன்னேன். சரி பாருங்க. மை லெக் இஸ் வெரி பெயின். ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ் ஆல். ஏம்மா இவ என்ன புதுசா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கா? எரிச்சலால இருக்கு இவ பேசுறத கேட்க. ஏக்கோ இந்த பச்சை கலர் பாருங்க, நல்லா இருக்கானே? நல்லா இருக்கே. முந்தானிக்கு தானிலாம் நல்ல ஜிகு தங்க கலர் போட்டு எப்படி பிடிச்சிருக்கான்னு பாரு. எக்கா சேலையே எப்படிக்கா எந்த பொம்பளையாளுக்கா எடுக்கும்? ஒரு 10-20 சேலை பார்த்துட்டு தானக்கா பண்றது. அதனாக்கா பொம்பளையாள் வழக்கம். முதல் சேலையிலே எடுக்க சொன்னா என்னக்கா நியாயம்? இது என்ன நியாயம்? மிக சரியாக பேசினீர்கள் நெட்டவழி அவர்களே. கடைக்கார கண்ணா, இதோட விலை எவ்வளவுமா?
ஏக்கா 7300 ஏ கடவுளே, அவ்வளவு பணம் நான் எடுத்துட்டு வரல. தம்பி வேற காட்டுப்ப. ஏக்கா அங்க கொஞ்சம் சேலை இருக்குக்கா, அதை போய் பாக்கியலா? ஆட்டோ ஆட்டோ. ஏட்டி இங்க நல்ல நல்ல சாலையா அடுக்கி வச்சிருக்கானே, இதுல ஒண்ணு பாரு. செப்பா காலெல்லாம் கடுக்கு, ஒரு வாரமா படுப்போம். பங்கச்சு ஒரு நல்ல சீலையா எடுத்து போடமா, இவன் நேரத்தை கடத்திட்டே இருப்பா. வாட் நான்சென்ஸ், கிளவி இஸ் ஸ்லீப்பிங். நானும் தூங்கணும். அட கடவுளே, இங்க என்ன நடக்கு? 2 டிக்கெட் பாடி ஆயிட்டா? மம்மி மம்மி, நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டு போவோம். இந்த 4வது தெருவுல சர்ச்சில் ஆசனம் போடுறாங்க மம்மி. சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஓடிடுவோமா? ஓஎம்ஜி, கடவுள் கண்ணை திறந்தாச்சு. சரி கண்ணா, இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம்னா நல்லா சாப்பிடுவோம். வயிறு நல்லா காய போடு கண்ணா. சரி மம்மி, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அங்க முதல் பந்தியில உட்காந்து 5 ரவுண்டு திங்கணும் மம்மி. என் தங்க கட்டி என்ன மாதிரியே இருக்கு. என் தங்க அரிசி நீ. மம்மி, ஐ லவ் அரிசி, ஐ லவ் அரிசி. சூப்பர் கண்ணா. ஐயோ இங்க படுக்க கூடாது, ஓனர் பார்த்தா திட்டுவாரு. இப்ப செத்து படுத்துக்கிட்டுதாப்பா, இடுப்பெல்லாம் வலி தாங்க முடியல. பொண்ணு சேலை எடுத்து போடுப்பா. ஓ, ஜவுளி கடையில் எப்போ படுக்கலாம் கூட இடம் விட்டுருக்காவளா? எட்டி ராணி, நானும் படுக்கட்டி கொஞ்சம் தள்ளிப்படு. என்ன வரிசைய பற்றைய போட்டாச்சு. சரிதான் சரிதான். ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். 1000 காலம் இந்த ஞாபகம் பூமலை தோவும். காற்றிலே பாடல் போட பாடவேன். பாட்டியோ பாடக்கூடாது பாட்டியோ. தம்பி அவங்களெல்லாம் கண்டுக்காதப்பா. சட்டுப்பட்டு ஒரு சீலை எடுத்து போடு. அடுத்து ஆம்பளை செக்ஷனுக்கு போகணும். பனிக்குட்டி பாட்டி, நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன இங்கே வந்து படுத்துட்ட? உடம்பு கிட்ட இருக்கிறது சரியில்லைன்னா சொல்லு, நல்ல போய் ஐ ஓட்டுவேன். யாத்தாடி, தெரியாம படுத்துட்டுன்னா மண்டையில கண்டில தீய கொளுத்தி விட்டுறாத பாட்டி. நாளைக்கு வாரண எலுமிச்சை பழத்தை கொண்டுட்டு பூரா நல்லா தடவி வெட்டி அங்கே தூக்கி வீசிடுவோம். முதல்ல ஒன்னைய தூக்கி வீசணும் கிளவி. தம்பி, அந்த சிவப்பு கலர் புடவை எடுப்பா, அது நல்லா இருக்கு. நெட்டவழிக்கு அம்மா, இந்த சிவப்பு கலர் சேலை பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. பாட்டி பாட்டி, பனிமலர் பாட்டி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. பாத்துட்டு ரொம்ப பனிமலர் பாட்டிக்கிட்ட ஒட்டாத, உனக்கு பியாய் ஓட்டி விட்டுற போது இருந்தாப்புல கிறுக்கு பிடிச்சிடறதுக்கு. ஆமா, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தம்பி சீலை நல்ல பிரிச்சு கட்டப்பா. இங்க நல்ல அருமையான கலர்க்கா, பூரா பட்டு ஜரிகை, விலை ரொம்ப கம்மிக்கா, 2300 தான். ஏடி நெட்டவழி, இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவப்பு கலரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துருங்க. தம்பி இது இருக்கட்டுப்பா, இதை பார்சல் கொடுத்துருங்க. சிவப்பு கலர் சேலை நான் கேட்டேன்னா நயன்தாரா மாதிரிலாம் இருப்பேன். ஒரு படத்தில் யாரடி நீ மோகினி படத்தில் அந்த இவர் சொல்லுவார்ல, தனுஷ் அண்ணன், நயன்தாராவில் பார்த்து சிவப்பு கலர் சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ, தேவதை மாதிரி இருப்பான்னு, அதே மாதிரி என்னைய பாபு சொல்லுவாரோ? நினச்சி பார்ப்போமா? பாபு மனுஷா, நான் எப்படி இருக்கேன்? சிவப்பு கலர் சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே வானத்துல இருந்து வந்து குதிச்ச தேவதை மாதிரி இருக்க நெட்டம்மா. நயன்தாராக்காவோட நான் தான் அழகு, அப்படி சொல்லுங்க, அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். அழகே பொறாமைப்படும் பேரழகு. நயன்தாராக்கா பாவம், இதை கேட்டா எங்கேயாட்டு போய் குளத்துலயோ கிணத்துலயோ கொதிச்சிரும். இழிச்சக்கா, எங்க போனாலும் உங்க தொல்லை தாங்க முடியல, பாங்க. உண்மைய சொன்னேன். இழிச்சக்கா, கனவுல கூட நீங்க தான் எனக்கு கிண்டல் அடிக்கீங்க தெரியுமா? பாங்கக்கா. ஏட்டி, அதுக்குள்ள உறங்கிட்டு கனவும் கண்டுட்டியா? அட பாவமே, என்ன சொன்னேனா? நீங்க என்ன கிண்டல் அடிச்சுட்டே இருந்தியோ? உண்மையே சொல்லியிருப்பேன். ஏ சரி சரி, இவ்வளவு நேரம் உங்களை கடையில படுக்க விட்டதே பெரிய விஷயம். எந்திரிங்க, சேலை முடிவு பண்ணியாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். ஓகே, வீட்டுக்கு போலாம்.